மதுரை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், அதாவது பக்தர்களுக்கும் சரி, அதே போல் தூத்துக்குடியில் வந்து தொழில் ரீதியாக இப்போ சரக்குகளை அனுப்புகிறவர்களுக்கும் வந்து இது ரொம்ப அதிகமான தேவை இருக்கிறது. தென் மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து செல்கிறவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அதையும் நாங்கள் கட்டாயமாக வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல் வேளாங்கண்ணிக்கும் இங்கிருந்து வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். வேளாங்கண்ணி, அதாவது திருச்சி மார்க்கமாக வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்களும் இங்கே அதிகமாக இருக்கிறதால் அதுவும் கேட்டிருக்கிறோம். கோவை மத்திய ரயில் நிலையம் மற்றும் வடகோவை ரயில் நிலையம் ஆகிய இரண்டையும் மேம்படுத்துவது குறித்தான ஆய்வுக் கூட்டம் ஆகஸ்ட் 25 அன்று நடைபெற்றது. சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால், கோவை MP கணபதி ராஜ்குமார், கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்பனவர், கோவை மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் ரயில்வே துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டனர். தொடர்ந்து ரயில் நிலையத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த கூட்டத்தில் ரயில் நிலையங்களை மேம்படுத்துதல், போக்குவரத்து நெரிசலை குறைத்தல், அடிப்படை வசதிகளை அதிகப்படுத்துதல் மற்றும் கூடுதலான ரயில்கள் இயக்குதல் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோவை MP கணபதி ராஜ்குமார், கோவையிலிருந்து மதுரை வழியாக தூத்துக்குடி, திருச்செந்தூர் செல்லும் ரயில், கோவை பெங்களூருக்கு தினசரி ரயில், கோவை சேலம் மெமு சேவைகள், பொள்ளாச்சி கோவை இடையேயான ரயில் சேவைகள் என பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ரயில்வே நிலையங்களில் கழிவறை, மின்தூக்கி, நகரும் படிக்கட்டுகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூடுதலாக தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சில ரயில்களை வடகோவை மற்றும் போத்தனூர் நிலையங்களுக்கு மாற்ற ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். டைடல் பார்க் அருகே புதிய ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் எனவும், கோவையிலிருந்து திருச்சி வழியாக வேளாங்கண்ணி செல்லும் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ரயில்வே போலீசாரின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், காவலர்களுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக MP கணபதி ராஜ்குமார் தெரிவித்தார். கோவை மாவட்ட மக்களின் சார்பாக இங்கே ரயில் நிலையத்தை எப்படி மேம்படுத்துவது, அடுத்த கட்டத்திற்கு மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக அதிகமான பயணிகள் இங்கே வரத்து அதிகமான காரணத்தினால் இங்கே என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்து அதே போல் ரயில் நிலையத்தை மேம்படுத்துவது எப்படி என்று இன்றைக்கு DRM அவர்கள் இன்றைக்கு சேலத்திலிருந்து ரயில்வே DRM அவர்கள் வந்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறார், மாநகராட்சி ஆணையரும் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட்டத்திலே இது எல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. அதே போல் கோவையிலிருந்து திருச்செந்தூர், அதாவது மதுரை மார்க்கமாக தூத்துக்குடி, திருச்செந்தூர் செல்லும் ரயிலும், அதே போல் தினசரி இரவில் வந்து கோவை டு பெங்களூர் செல்வதற்காக விரைவு வண்டியும் இங்கே கேட்கப்பட்டுள்ளது. அதே போல் மெமு வண்டிகள், அதே போல் சேலம், கோவை, ஈரோடு வழியாக தினமும் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பொள்ளாச்சி, கோவை சர்வீஸ் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் எல்லாம் இங்கே விடப்பட்டிருக்கிறது. அதே போல் இங்கே அடிப்படை வசதிகள், அதிகமான எஸ்கலேட்டர் வேண்டும், அதிகமான கழிவறைகள் வேண்டும், அதே போல் குடிநீர் வசதிகளையும் அதிகரித்து தர வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போல் மாவட்ட ஆட்சியரும் ஆணையாளரும் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லி எப்படி இங்கே பொதுமக்கள் வந்து இங்கே அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது, அதை குறைப்பது எப்படி என்றும் இன்றைக்கு நாங்கள் ஆலோசனை நடத்தினோம். அதையெல்லாம் இன்றைக்கு DRM அவர்கள் கனிவோடு ஏற்றுக்கொண்டு விரைவிலே கோவை ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதாக இன்றைக்கு உறுதி அளித்துள்ளார். அவரும் மிக விரைவாக இது செய்து தருவதாக வாக்களித்துள்ளார். அதுதான் கேட்டிருக்கோம். இப்போ கோவை, பொள்ளாச்சி, அதே போல் சேலம், ஈரோடு, கோவை இதெல்லாம் வந்து கேட்டிருக்கோம். பொள்ளாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 முறை போயிட்டு வரணும், இதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். அடுத்தது வடகோவை. இப்போ நாங்கள் அடுத்த ஆய்வு வந்து வடகோவையில் தான். இப்போ வடகோவை, இப்போ இங்கே இருந்து புறப்படுற சில ட்ரெயின்களை வந்து வடகோவைக்கு மாற்றினால் போக்குவரத்து நெரிசல் இங்கே குறையும். அதையும் பேசியிருக்கோம். சில ரயில்கள் வந்து போத்தனூருக்கு மாற்றப்படுவதாக DRM சொல்லியிருக்கார். அதுவும் வரும்போது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஓரளவு கம்மி பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த கோரிக்கை கேட்டிருக்கிறாங்க, அதுவும் கொடுத்துருக்குறோம். பட் அது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவங்களுடைய அந்த வழிமுறை காரணமாக அதை அவங்க ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கேட்டிருக்கோம். அதாவது மதுரை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், அதாவது பக்தர்களுக்கும் சரி, அதே போல் தூத்துக்குடியில் வந்து தொழில் ரீதியாக இப்போ சரக்குகளை அனுப்புகிறவர்களுக்கும் வந்து இது ரொம்ப அதிகமான தேவை இருக்கிறது. தென் மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து செல்கிறவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அதையும் நாங்கள் கட்டாயமாக வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல் வேளாங்கண்ணிக்கும் இங்கிருந்து வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். வேளாங்கண்ணி, அதாவது திருச்சி மார்க்கமாக வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்களும் இங்கே அதிகமாக இருக்கிறதால் அதுவும் கேட்டிருக்கிறோம். அது பற்றி அதெல்லாம் பாலிசி டெசிஷன், அது இவங்க ரயில்வே போர்டு தான் எடுக்கணும். அது அப்படி ஒரு கட்டம் வரும்போது அவங்க ஆட்சித்தலைவர்கள்லாம் பேசுவாங்க. அது எங்களுக்கு ஒன்றும் தெரியும். ரயில்வே போலீஸையும் அதிகப்படுத்துமாறு கேட்டிருக்கிறோம், அதுவும் கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி அவர்களுக்கு போலீஸாருக்கும் இங்கே உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்த நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இல்லை, இப்போ வந்து அடுத்தது வந்து கழிவறைகள் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அதுக்கும் வந்து இவங்க ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. அதுவும் உறுதியாக நடந்தது. அதை பேசுவோம்.